பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவநாளினுடைய இந்த 2வது நாளிலே நாம் பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்காக தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி புனிதரை பற்றி சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருப்பவர் நமது பாசத்துக்குரிய அருட்பணி ராய் அடிகள் அவர்கள். எனவே இந்த நாளிலே தந்தை அவர்களை உங்கள் பெயராலும் என் பெயராலும் வருக வருக என வரவேற்று இந்த திருப்பலியிலே அவருக்காகவும் அவருடைய உடலத்திற்காகவும் அவர் செய்யக்கூடிய பணிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலேயும் புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடலிலும் கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பிற்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போன், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரி அந்தோனத் உடையதுக்கு இறைவன் இந்நாள் வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். இம்மானுவேல் ஜோசப், இம்மானுவேல் மோதரசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் ரெனாலோ டைட்டஸ் உடல்நல பெற வேண்டியும் திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். முகையர் அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டோனி கோடைக்கே மரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சத்ரக் சித்தாத் இவருடைய திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்றும் புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வழிப்பு கொடுக்கின்றார்கள். மெர்லின் பெர்னாண்டோ, ஜோனா லட்டோ பெர்னாண்டோ அப்துல் குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வழிப்பு கொடுக்கின்றார்கள். எலிசபெத், விவேக், ஜோசப் இவரது ஆண் வேலைப்பாட்சிக்காக திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். மைக்கேல், லொராட்டி, இறுதியசாமி குடும்பங்களுக்கு இறைவன் புனித அந்தோனியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். சாம் இமானுவேல், லியோனா அருள்மரி, சைமன் ஜூட் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோனியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். ஹால்வின் டெலோஃபெல், அனோன்சியா மேரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோனியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்திலுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். இருதயம் இவரது ஆண் வேலைப்பாட்சிக்காக திருப்பலிப்பு உடைக்கின்றார்கள். மற்றும் மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் மரியா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர உங்களிடமும் நான் பாவத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரு பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே.
அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-16 மற்றும் 19-20 வரை உள்ளவை. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ராயேலை நயமாக கவர்ந்திழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளோடு பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உள்ளவர். நெஞ்சோடு நித்தமா
இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தாம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பின் ஒருவர் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றான். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்றெழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆண்டவரே இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, கோடி அற்புதர் என்று பார் உலகெங்கும் போற்றப்படுகின்ற நமது பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவை மிக சிறப்பாக நேற்றைய தினத்திலே கொடியேற்றத்துடன் துவங்கி இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏன்னா நாளைக்கு இருக்குது, இருந்தாலும் கொடியேற்றத்திலிருந்து நமக்கு திருவிழாக்கள் தான். எனவே உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாருடைய வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகிறேன். நம்முடைய திருச்சபையிலே பார்த்தீர்கள் என்றால் 2 பேருக்கு தான் எங்கே பூசை வச்சாலும் திருவிழா வச்சாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆலயங்கள் அதிகமாக இருக்கும். ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று அந்தோனியார். ஏன் இந்த 2 இடத்துல மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குது? அதுவும் மாதான்னு சொன்னால் வேளாங்கண்ணி மாதாவுக்கு தான் இருப்பாங்க, மற்ற எந்த மாதாவுக்கும் அதிகமாக கூட்டம் அங்கே வந்து சேராது. 2 பேருக்கு மட்டும் கூட்டங்கள் வருகிறது. எதுக்காக அவ்வளோ கூட்டம்? ஏன்? புதுமை செய்கிறாங்க. அப்புறம் வேற
அந்த கூட்டத்துக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி அமைதியாக உக்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற கூட்டங்கள். அப்புறம் வேறு எதுக்கு போகிறோம்? இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் கடவுளை முழுமையாக அனுபவித்தவர்கள். கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தன்னுடைய கரங்களில் அந்த கிறிஸ்து இயேசுவை அவர்கள் தூக்கி வளர்த்த ஒரு காரணம் அன்னை மரியாள். புனித அந்தோனியோடைய வாழ்வில் அவருடைய ஜெப வாழ்வு, அவருடைய ஆன்மீக வாழ்வு, இறைவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் குழந்தை இயேசுடைய கரங்களிலே இருந்ததினால்தான் இவர்களிடத்தில் எதை நீங்கள் கேட்டாலும் எதை நீங்கள் நாடி சென்றாலும் உடனடியாக பரிந்து பேசி வழங்கக்கூடியவர்களாக பெற்றுத்தரக்கூடியவர்களாக இந்த 2 பேருமே இருக்கிறார்கள். எனவேதான் இவருடைய ஆலயங்களுக்கு மக்கள் அவ்வளவாக செல்லுகிறார்கள். அந்த இடத்துல அதிசயங்கள் நடைபெறுகிறது, புதுமைகள் நடைபெறுகிறது. எனவேதான் கோடி அற்புதர், புதுமைகளை செய்யக்கூடியவர், இறை அருளுடைய அந்த அருள் வரங்களை நிறைவாக பெற்று தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடைநிலையாளராக, ஒரு பரிந்துரையாளராக நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவர் கிறிஸ்து இயேசுவின் மீது வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாச வாழ்வுதான் அவருடைய நாவிலிருந்து வந்த அந்த இறை வார்த்தை, உண்மையின் வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தையை அவர் போதித்ததனால்தான் இன்று வரைக்கும் உடைய நாவானது அழியாமல் ஆண்டவரின் பார்வையில வெளியேற பெற்றவராக இந்த விண்ணகத்தில் அவர் வீற்றிருக்கிறார். எனவேதான் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற உங்களை எல்லோருக்குமே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு 25 வயது மிகுந்த ஒரு இளைஞன் வாழ்வை துளைத்தவனாக ஒரு விரக்தியில, வாழ்விலே ஒரு சுவை இல்லாமல், வாழ்விலே ஒரு நிம்மதி இல்லாமல் எங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஞானி, ஒரு பணக்கார ஒரு ஞானி இடத்திலே சென்று, என்னுடைய வாழ்விலே ஒரு இன்பம் இல்லை, என்னுடைய வாழ்விலே ஒரு நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்விலே ஒரு இனிப்பு போன்ற ஒரு சுவையான வாழ்வின் இடத்தில் இல்லாமல் இருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்று அந்த பணக்கார ஞானியை பார்த்து கேட்டான். உடனே அவர் சொன்னார், உன்னுடைய வாழ்வில் ஒரு இன்பம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக தொடர்ந்தான். நான் இப்படிப்பட்ட உன்னுடைய கேள்விக்கு நான் பதிலை சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வீட்டை நீ சுற்றி வா. என்னுடைய வீட்டை நீ சுற்றி வருகிற பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த அழகிய தோட்டங்கள், பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற அந்த பசுமையான தோட்டங்களை நீ பார்த்து வர வேண்டும். பிறகு என்னுடைய வீட்டில் இருக்கின்ற அழகான வண்ணங்களால் தீட்டப்பட்ட அந்த படங்களை, அந்த கவிநயத்தோடு இருக்கின்ற அந்த எல்லா வகையான படங்களையும் நீ பார்த்து ரசித்து விட்டு என்னுடைய வீட்டை நீ சுற்றி விட்டு நீ வா என்று சொன்னார். சொல்லிவிட்டு நீ வாரி என்னுடைய வீட்டை சுற்றி வருகிற பொழுது அவருடைய கரங்களிலே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் கொடுத்து அந்த ஸ்பூனிலே முழுமையாக எண்ணெயை நிரப்பினார். நீ இந்த வீட்டை சுற்றி வருகிற பொழுது, இந்த தோட்டங்களை, இந்த அழகிய இந்த பூக்களை எல்லாம் பார்த்து வருகிற பொழுது, இங்கு இருக்கின்ற எல்லா வண்ண படங்களையும் நீ பார்த்து வருகிற பொழுது, உன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த ஸ்பூனில் இருக்கிற எண்ணெய் சிந்தக்கூடாது. நான் உனக்கு எப்படி கொடுக்கிறேனோ அதை முழுமையாக எடுத்து வந்து இடத்தில் நீ கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய கேள்விக்கு நான் பதிலை கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் இந்த இளைஞன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவர் கொடுத்த அந்த ஸ்பூன் நிறைய அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் நடக்கின்ற பொழுது அவனை சுற்றி இருக்கின்ற அந்த தோட்டங்கள் எல்லாம் இருந்தது, வண்ண படங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய கவனம் முழுவதுமாக இந்த அவன் கையில் வைத்திருக்கின்ற அந்த ஸ்பூனில் இருக்கிற எண்ணெயின் மீது தான் இருந்தது. ஒவ்வொரு அடியும் அவன்
பார்த்து செல்லுகிற பொழுது, பொறுமையாக செல்லுகிற பொழுது அந்த எண்ணெய் சிந்திவிடக்கூடாது, இதை நான் முழுமையாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற முழுமையான ஒரு சிந்தனையோடு, ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு நடையோடு அவன் நடந்து சென்றான். நடந்து சென்று இறுதியாக அந்த வீட்டை சுற்றி முடித்த பிறகு அந்த பணக்காரர் ஞானியிடத்தில் சென்றான். உடனே அவர் கேட்டார், என்னுடைய வீட்டையெல்லாம் சுற்றி வந்தையா, பார்த்தியா? எப்படி இந்த அழகான தோட்டங்கள் எவ்வாறு இருந்தது? இங்கே இருக்கின்ற புகைப்படங்கள் எல்லாம், இந்த படங்கள் எல்லாம் உனக்கு என்ன சொன்னது? அதை பார்த்து ரசித்தாயா என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், அது எப்படிங்க ரசிக்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? நீ கொடுத்தது ஒரு கையில் எண்ணெய், அந்த ஸ்பூன் நிறைய எண்ணெய் கொடுத்துட்டீங்க, அந்த எண்ணெய் சிந்தக்கூடாது என்பதையும் சொல்லிவிட்டீர்கள். எனவே என்னுடைய கவனம் முழுவதும், என்னுடைய சிந்தனை முழுவதும் இந்த கரண்டியில் இருக்கிற எண்ணெயின் மீது தான் இருந்ததை ஒழிய என்னுடைய பார்வை இந்த தோட்டத்தின் மீதோ அழகிய இந்த படங்கள் மீதோ என்னுடைய பார்வை இல்லை என்று சொன்னான். உடனே அந்த பெரியவர் சொன்னார், உன்னுடைய கேள்விக்கு பதில் நீயே கூறிவிட்டாய் என்று சொன்னார். அன்பு மகனே, இதோ நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பதிலிலிருந்து உன்னுடைய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. நீ பேசிய வார்த்தைகளிலிருந்து விடை கிடைத்திருக்கிறது. எவ்வாறு என்றால், உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள், இவைகளுக்கு காரணமாக இருக்கின்ற தான் என்ற அகந்தையை நீ அடக்குகின்ற பொழுது, நீ விட்டொழிக்கின்ற பொழுது உன்னுடைய இலக்கை நீ அடைவாய், உன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிக்கக்கூடியது, நிம்மதியை கொலைக்கக்கூடியது தான் என்ற அகந்தை, அகம்பாவம். இந்த அகந்தையும் அகம்பாவத்தையும் தான் என்ற தற்பெருமையை எவன் ஒருவன் அடக்குகின்றானோ, எவன் ஒருவன் விட்டொழிக்கின்றானோ, தன்னுடைய சிந்தனைகளிலே, தன்னுடைய எண்ணத்திலே எவன் ஒருவன் குறிக்கோளாக இருக்கிறானோ, அவன் மட்டும்தான் வாழ்வை முழுமையாக அடைய முடியும் என்று அந்த பெரியவரிடத்திலே சொல்லி அனுப்பினார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகங்களும் நம்முடைய புனிதருடைய வாழ்வும் மிக அழகாக ஒத்துப்போகிறது. இந்த முதல் வாசகம் ஓசையா புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓசையா இறைவாக்கினர் இஸ்ராயேல் மக்களுடைய ஆன்மீக வாழ்வுடைய பிரமாணிக்கமின்மையை மிக வன்மையாக கண்டிக்கிறார். அதாவது அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜெப வாழ்வு, கடவுளோடு அவர்கள் இருக்கக்கூடிய, கடவுளிடத்திலே அவர்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக உண்மையாக இல்லாத ஒரு தனத்தை வன்மையாக கண்டிக்கிறார். அதே வேளையில் கடவுளுடைய, யாவே இறைவனுடைய அந்த அளப்பரிய மாறாத பேரன்பை பற்றியும் இந்த இடத்திலே மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு உருவகத்தை கொடுக்கிறார், ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். ஓசையா இறைவாக்கினர் அந்த இஸ்ராயேல் மக்களை இறைவனுடைய மனவாட்டியாக சொல்லுகிறார். கணவன் மனைவி இடத்தில் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உருவகமாக எடுத்து சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இஸ்ராயேல் மக்கள் தன்னுடைய கணவனாக இருக்கிற யாவே கடவுளுக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக இல்லை. பிரமாணிக்கத்திலிருந்து, உண்மையிலிருந்து, சத்தியத்திலிருந்து, கொடுத்த வாக்குறுதியிலிருந்து அவர்கள் தவறி சென்றதனால் தான் இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வை ஓசையா கண்டிக்கிறார். இந்த ஓசையா இறைவாக்கினுடைய மனைவி கோமார், இந்த கோமார் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய ஓசையா இறைவாக்கினருக்கு பிரமாணிக்கமாக இல்லை. விவிலியம் சொல்லுகிறது. ஏனென்றால் பல மணமகனோடு இந்த கோமார் உறவு வைத்திருந்தான். அந்த உறவைத்தான் இந்த ஓசையா இறைவாக்கினர் அவர் எதிர்க்கிறார், வன்மையாக கண்டிக்கிறார். அதே வேளையிலே கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்று அவர் சொல்லி தன்னுடைய மனைவியை அவர் ஒதுக்கி விடவில்லை, ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவேதான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த முதல் வாசகத்திலே அவர் சொல்லுகிற பொழுது
ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆக்கோர் என்றால் அது அழிவு, பாவம், பாவக்குழி என்று அர்த்தம். யோசுவா புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பாவ குழிகளிலே, பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆக்கோரை நான் முழுமையாக விசுவாசத்தினுடைய வாயிலாக, நம்பிக்கையின் வாயிலாக நான் மீண்டுமாக அழைத்து வருவேன். எனவேதான் அவர் சொல்லுகின்றார் இந்த முதல் வாசகத்திலே, நான் இஸ்ராயேலை நயமாக கவர்ந்திருப்பேன், பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி செல்லுவேன், நெஞ்சுருக அவளோடு நான் பேசுவேன் என்று சொல்லுகிறான். கணவன் மனைவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி ஒரு ஒன்றிப்பை, சத்தியத்தை, தான் கொடுத்த வாக்குறுதிக்கு உண்மையாக இருக்க வேண்டுமோ அதைத்தான் இஸ்ராயேல் மக்களுக்கும் யாவே கடவுளுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கையை, உறவுகளை, சத்திய வாழ்வை இந்த இடத்துல எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த உண்மை கடவுளுக்கு, யாவே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் பாகாலுக்கு போகிறார்கள். பாகால் என்றால் ஈஷ் என்பது பொருள், அதாவது என் ஆண்மகனே, என்னுடைய மணவாளனே என்பது பொருள். எனவேதான் அந்த பாகாலை நோக்கி அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி என்றால் பாவ வாழ்க்கைக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டுமாக கடவுள் இந்த ஒசையா இறைவாக்கினர் வழியாக அவர்களை அழைத்து வருகிறார். ஏனென்றால் கடவுள் கொடுத்த வாக்குறுதி, அந்த இஸ்ராயேல் மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை கடவுள் என்றுமே மீறமாட்டார். ஏனென்றால் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருபொழுதும் நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால் அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வை கடவுள் அவர்களுக்கு கொடுப்பார். எனவேதான் கடவுள் தண்டிக்கக்கூடியவர் அல்ல, மாறாக வாழ்வை கொடுக்கக்கூடியவர், அருளை கொடுக்கக்கூடியவர். அந்த கடவுள் அன்புள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்கள் விசுவசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது என்று மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைக்கிறது. அதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. கடவுளை நம்புகிறவர்கள், உண்மையின் ஆவியான கடவுளை, நற்கருணை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் காட்டுகின்ற வழிகளிலே விசுவசித்து வாழக்கூடியவர்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே அவர்கள் மான்களைப் போல துள்ளி குதித்து வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே 2 வகையான ஒரு மனிதர்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. முதலிலே அந்த நூற்றுவ தலைவனுடைய மகள், அவள் ஏற்கனவே இறந்து போய்விட்டாள். இயேசு கிறிஸ்துவை இந்த நூற்றுவ தலைவன் பார்ப்பதற்கு முன்பாகவே, சந்திப்பதற்கு முன்பாகவே அந்த மகள் இறந்து போயிருக்கிறான். எனவேதான் இந்த நற்செய்தியிலே அவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிற பொழுது, என் மகள் ஏற்கனவே இறந்து விட்டாள், இறந்து போனவரை மீட்கக்கூடியவர், உயிர் கொடுக்கக்கூடியவர் நீர்தான் என்பதை அந்த நூற்றுவ தலைவன் இயேசுவின் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தான். ஏனென்றால் இதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரையும் ரசத்தையும் அந்த முழுமையாக ரசமாக மாற்றிய அந்த நிகழ்வை பார்க்கிறார்கள். அந்த அப்பங்களை பலுக செய்த நிகழ்வை பார்க்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கிறிஸ்து இயேசு, இந்த நாசரேத்தினுடைய இயேசு வாழ்வு கொடுக்கக்கூடியவர். இந்த உலகம் நம்மை கைவிட்ட பொழுது கூட, ஊரார் நம்மை ஒதுக்கிய பொழுது கூட, இந்த ஆண்டவர், இந்த மெசியா கைவிட மாட்டார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்ததனால் தான் ஏற்கனவே என்னுடைய மகள் இறந்து போயிருக்கிறாள் என்று சொல்லி, நீ வந்து அவளை தொடும், அவள் நலம் பெறுவாள், உயிர் பெற்றுக் கொள்ளுவார் என்று அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தில் இருந்ததனால்தான் இறந்து போன அந்த மகளுக்கு அங்கு உயிர் கிடைக்கிறது. தவித்த உள்ளத்திற்கு சற்று சிந்தித்து பாருங்கள். தான் பெற்றெடுத்த மகள், அவள் இறந்து பிணமாக இருக்கிறாள் என்றால் பெற்றெடுத்த அந்த உள்ளம் எந்த அளவுக்கு தவித்திருக்கும். அந்த தவித்த உள்ளத்திற்கு ஆறுதலை கொடுக்கிறார். எது என்றால் அவள் மீது வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாச வாழ்வு. அதைத்தான் அன்புக்குரியவர்களே, இந்த இரத்தப்போக்கிலே 12 ஆண்டுகள் சற்று சிந்தித்து பாருங்கள்.
ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் எவ்வளவு உடல் வேதனை அனுபவித்திருப்பான். எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்திருக்கக்கூடும். கண்டிப்பாக இந்த 12 ஆண்டுகளிலே நிறைய மருத்துவர்களை சந்தித்து மருந்துகள் உட்கொண்டிருப்பான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சூனியக்காரர்கள் இருந்தார்கள், மந்திரவாதிகள் இருந்தார்கள், ஏறிவிடக்கூடியவர்கள் இருந்தார்கள். இவர்களை கூட அந்த பெண் கண்டிப்பாக போய் சந்தித்திருப்பாள். எனக்கு உடலுக்கு இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் இந்த இரத்தப்போக்கு இருக்கிறது என்றால், உடல் ஏனென்றால் நான் மருத்துவர்களை சந்தித்து விட்டேன், மருந்துகள் எடுத்து விட்டேன், அப்படி இருந்தும் எனக்கு குணம் கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது இருக்குமா என்று சொல்லி கூட இந்த சூரியக்காரியர்களையும் மாயவித்தக்காரர்களையும் கண்டிப்பாக சென்றிருப்பார்கள். இவர்கள் கூட அவர்களை குணப்படுத்தவில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணுடைய உடல் வேதனையை விட உள்ள வேதனை அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பெண் வாழுகிறார் என்றால் அவளை ஊரார் வெறுத்திருப்பார்கள், உறவுக்காரர்கள் வெறுத்திருப்பார்கள், பெற்றவர்கள் வெறுத்திருப்பார்கள், உடன் பிறந்தவர்கள் வெறுத்திருப்பார்கள். வெறுப்பு என்பது வார்த்தைகளிலே அவர்களை சாகடித்திருப்பார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் நீ இப்படி பெரும்பாடுவிலே நீ வேதனைப்படுகிறது என்றால் அது உன்னுடைய பாவம், உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம், உன்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் என்று வெறும் வார்த்தைகளிலே அந்த பெண்ணை நடைப்பணமாக அவர்கள் மாற்றியிருப்பார்கள். பல நேரங்களிலே நீங்களும் அப்படித்தான் செய்கிறீர்கள். யாராவது நம்முடைய அருகாமையிலே அல்லது குடும்பத்திலே அக்கம் பக்கத்திலே வாழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது துன்பப்படுகிறார் என்றால் என்ன பாவம் பண்ணானோ, யாருக்கு என்ன குடியை கெடுத்தானோ, அதான் இப்படி. கண்டிப்பாக அந்த பெண்ணை இப்படிப்பட்ட வார்த்தைகளிலே சாடியிருப்பார்கள். அவளுக்கு இருந்த உடல் வேதனையை விட உள்ள வேதனை, உள்ளத்தால் இறந்து போய் நடைபணமாக வாழ்ந்திருக்கிறாள் உலக கண்ணோட்டத்திற்கு. ஆனாலும் இந்த மருந்துகளோ மருத்துவமோ இந்த உறவுக்காரர்களோ நண்பர்களோ யாரும் எனக்கு உதவி செய்யாத கைவிட்ட பொழுது கூட என் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எனவேதான் இந்த ஆண்டவரை நான் உடலை தொடவில்லை என்றாலும் பரவாயில்லை, மாறாக அப்படி ஆடினுடைய விளிம்பு பாருங்கள், ஆண்கள் இருக்கிற கூட்டத்திலே பெண்கள் வரக்கூடாது. யூத சமுதாயத்தில் இருக்கிற சட்டம், பெண்கள் வருகிறார்கள் என்றால் அவளுக்கு வேசி விபச்சாரி என்று பட்டம் கட்டுவார்கள், கல்லால் அடித்து சாகடிப்பார்கள். ஆனால் எதை பற்றியும் அவள் கவலைப்படவில்லை. ஊரை பற்றியோ சட்டங்களை பற்றியோ யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. அவள் முன்பாக இருந்தது அந்த ஆண்டவர் இயேசு, என்னுடைய மருத்துவர், என்னுடைய கணவர், என்னுடைய மணவாளன் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் இவரை அண்டி செல்லுகிற பொழுது இவரால் எனக்கு வாழ்வு உண்டு என்ற ஒரே ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த ஒரு விசுவாசம் தான் அவளை முழுமையாக குணப்படுத்தியது. எனவேதான் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் கேட்கிறார். அவ்வளவு கூட்டம் நெருக்கி இருக்கும் இயேசுவின் மீது எத்தனையோ பேர் விழுந்திருப்பார்கள், அவரை தொட்டிருப்பார்கள். அப்போதெல்லாம் சொல்லாத அந்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், இந்த பெண் தொட்டவுடனே யார் என்னை தொட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று. ஏனென்றால் அந்த விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தான் இந்த பெண்ணிற்கு அந்த 12 ஆண்டுகள் துன்பத்திலே மனவேதனையிலே இறந்து போனவளுக்கு மீண்டுமாக உயிர் கொடுக்கிறான். எப்படி இந்த 100 தலைவருடைய மகள் அந்த 12 வயது மிகுந்த அந்த மகளுக்கு இறந்து போனவருக்கு தொட்டு உயிர் கொடுத்தார், இந்த பெண்ணிற்கு தொடுப்பட்டதுதான் அவருடைய விசுவாசம். இறந்து மனதளவிலே இறந்து போனவளுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார். காரணம், கிறிஸ்து இயேசுவை யார் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த ஒரு விசுவாச வாழ்வு. உலகத்தை குப்பை என மதித்தார். மிகப்பெரிய ஒரு பிரபு குடும்பத்திலே, பணக்கார குடும்பத்திலே பிறந்தவராக இருந்தாலும் அந்த பிரான்சிஸ்கன் குருக்களுடைய அந்த சவங்களை பிணங்களை பார்த்த பிறகு நானும் ஒரு துறவியாக மாறி என் பெருமான் கிறிஸ்து இயேசு என்னுடைய மணவாளனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணி
அர்ப்பணித்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் அன்புக்குரியவர்களே. எனவேதான் அவர் முழுமையாக அந்த நற்கருணை ஆண்டவரை தினமும் சந்தித்து அந்த சக்தியை பெற்றவராக இருக்கிறார். அவரை முழுமையாக நம்பிய பொழுது எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகள் வந்த பொழுதுமே எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த ரெமினி என்ற ஒரு இடத்திற்கு அவர் செல்லுகிற பொழுது அந்த இடத்துல இந்த அல்பிஜென்சியன் என்ற ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கும்பல் அங்கு இருந்தது. விசுவாசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அல்பிஜென்சியன் என்ற ஒரு கும்பல், அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளை அடித்துக் கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவத்தை அடித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அந்த ரெமினி என்ற இடத்துல இறை வார்த்தையை, நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்த ஒரு ஆயரை அவர்கள் அடித்து கொலை செய்தார்கள். எனவே இந்த இடத்திற்கு புனித அந்தோனியார் அனுப்பப்படுகிறார் நற்செய்தி பணிக்காக. மற்றவர்களாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வேத கலாபனையில, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு இடத்தில கண்டிப்பாக நான் செல்ல மாட்டேன், எனக்கு வேறு ஒரு இடத்தை தாருங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்தோனியார் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததனால் இறை வார்த்தையை போதிக்கிறான். ஆனால் அந்த இறை வார்த்தை, ஆண்டவரின் வார்த்தை அவர் அங்கு எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த கலகம் நிறைந்த வீட்டார், அந்த உள்ளத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த அந்தோனியார் போதித்த போதனைகளை, நற்செய்தியை உள்வாங்கவில்லை, கேட்கவில்லை. மமதை நிறைந்த மனதோடு இருந்தார்கள். தான் என்ற தற்பெருமையிலே அவர்கள் இருந்தார்கள், உண்மைக்கு புறம்பார்கள். எனவேதான் அந்தோனியார் எடுத்துரைத்த நற்செய்தியை அவர்களால் உள்ளத்திலே வாங்க முடியாமல் இருந்ததனால் எதிர்ப்புகள் வந்தது. எனவே இந்த அழிந்து போகக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நான் நற்செய்தி அறிவிப்பதை விட மீன்களுக்கு அறிவிப்பது மேலானது என்று சொல்லிதான் அவர் கடலோரம் சென்று அந்த மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். மீன்கள் எல்லாம் அந்த நீருக்கு மேலாக தலைகளை தூக்கி அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவேதான் அந்தோனியாருடைய நாவு இதனால் தான் அழியாமல் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையை எடுத்துரைத்தான். ஆண்டவர் மீது, நற்கருணை இயேசுவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். இவர் நினைத்திருந்தால் தன்னுடைய அரச வாழ்வை தனதாக்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய அரச அந்த பிரபு குடும்பத்தை, பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து அவர் இருந்த அந்த சபையை கூட விலைக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் பவுலடியாரை போல அனைத்தும் குப்பை என நான் மதிக்கிறேன், வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காகவே, இறந்தால் அது எனக்கு ஆதாயம் சொல்லி முழுமையாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஏனென்றால் எனக்குள் வாழ்பவர் எம்பெருமான் கிறிஸ்து இயேசு. நான் பெற்ற திருமுழுக்கு அது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு திருமுழுக்கு. தான் பெற்ற அந்த உறுதி பூசுதல் தூய ஆவியால் என்னை முத்திரை குத்தி எனக்கு இறை வார்த்தையை அறிவிக்க, கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்திருக்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அந்த கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்ததனால்தான் இன்று கோடி அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். எனவேதான் கூட்டங்கள் ஈசலை போல அந்தோனியாருடைய ஆலயங்களுக்கு செல்லுகிறது. இவ்விடத்திலே நாங்கள் சென்றால் எங்களுக்காக பரிந்து பேசி தன்னுடைய குழந்தை கைகளிலே வைத்திருக்கிற அந்த குழந்தை இயேசுவிடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசி அருளையும் ஆசிரியையும் பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே வரக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இவரால் வாழ்வு உண்டு. இல்லைனா எத்தனையோ பேர் வரோம், ஆலயத்துக்கு வருகிற மக்கள் ஆண்டவனை தரிசிக்க வருகிறோமா? அப்படி என்றால் 100% கேள்விக்குறிதான் அன்புக்குரியவர்களே. ஆண்டவனை தரிசித்து, ஆண்டவனை கிறிஸ்து இயேசுவை ஆராதனை செய்து அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அருமருந்தாக உட்கொண்டு வாழ்வை பெறுவதற்கு வர கூட்டங்களை விட இந்த இடத்துல இந்த கல்வர் குகைகளாக மாற்றக்கூடிய இடங்களாகத்தான் பல நேரங்களில் ஆலயத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஆலயத்தில் தான் தேவையில்லாத தீமையான சிந்தனைகளை இங்கு ஓட விடுகிறார்கள். யார் வந்திருக்கிறான், என்ன செய்கிறாங்க, இவங்க வந்திருக்கிறாங்களா, இவங்க என்ன போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, என்னத்தை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, முன்னாடி வந்து உக்காந்துட்டாங்க. இதுபோல ஒரு சிந்தனை மிக்க மக்கள் வருகிற பொழுது எவ்வளவு நீங்கள் ஆண்டவரிடத்திலே கரம் ஏற்றினாலும்
உங்களுடைய விசுவாசம் அழியக்கூடிய ஒரு விசுவாசம். உங்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கை, ஆண்டவனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்டவர்கள் கடவுள் ஒருபொழுதும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு, ஊராருக்கு, மக்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் இந்த ஆலயங்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது, வருகின்ற பொழுது, பிறருக்காக மனிதனுக்கு நாடகம் ஆடக்கூடிய மனிதர்களாக வாழுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நாடக மனிதர்கள் ஒருபொழுதும் இந்த ஆண்டவனின் மேடைகளிலே நிலை பெற மாட்டார்கள். மிக தெளிவாக நம்முடைய புனிதர் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இதைத்தான் இன்றைய 2 வாசகங்களும் சொல்லுகிறார். பாவ வாழ்விலிருந்து முழுமையாக நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் உங்களை திருமுழுக்குபடியாக அபிஷேகம் செய்த அந்த கிறிஸ்து இயேசு உண்மையின் கடவுளாக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மைக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய புனிதனுடைய வாழ்வில் இருந்தது. உண்மைக்கு சாட்சியாக இருந்தான், உயிர் கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு சாட்சியாக இருந்து என்ன நேர்ந்தாலும் எனக்குள் வாழ்பவர் எம்பெருமான் கிறிஸ்து இயேசு என்று சொல்லி அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார். முழுமையாக தன்னுடைய மணவாளனாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய மஞ்சத்திலே மணவாட்டியாக இன்றைய விண்ணக வாழ்விலே அவர் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். முதல் வாசகத்திலே சொல்வது போல, என் மனைவியை நான் நயமாக கவர்ந்திருப்பேன், நெஞ்சுருக அவளோடு பேசி பாலநிலத்தில் உறவு கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் கணவன் மனைவியாக இஸ்ராயேல் மக்கள் யாவே கடவுள் கிறிஸ்து திருச்சபையைப் போல முழுமையாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாழ்வைத்தான் அன்புக்குரியவர்களே, இயேசுவிடத்திலே நாடக மனிதர்கள் நிலைபெற மாட்டார்கள். நீங்கள் நாடக மனிதர்கள் அல்ல, உண்மைக்கு சாட்சியம் கோர வந்தவர்கள். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இந்த நூற்றுவத் தலைவன் தன்னுடைய அரசனுக்கு பயப்படவில்லை, சட்டத்திற்கு பயப்படவில்லை, ஆண்டவனுக்கு பயந்தார். இறந்து போனவருக்கு உயிர் கொடுத்து வாழ்வை கொடுத்தாள். அந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கிலே இருந்தவள் சட்டத்தை பற்றியோ ஊர்களை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படவில்லை, யாருக்கும் நாடகமாடவில்லை, மாறாக உண்மைக்கு சாட்சியாக இருந்தால் இந்த கிறிஸ்து இயேசு எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று விசுவாசத்தில் இருந்தால் வாழ்வை பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வு. ஏனென்றால் உங்களை படைத்தவர் உண்மையின் கடவுள், உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். எனவே நம்முடைய பாதுகாவலராக இருக்கிற புனிதருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த உண்மையின் கடவுள் உங்களோடு இருக்கிறான். அவருடைய பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்துகிறது. அவருக்கு சாட்சிகளாக இருந்து உண்மையின் மக்களாக நீங்கள் வாழுகிற பொழுது அவரை போல அவர் உங்களுக்காக பரிந்து பேசி அந்த அடியா நாட்களிலிருந்து வருகிற வார்த்தையினால் உங்களுக்கு வாழ்வு கொடுத்து வழிநடத்துவார். ஆமென். இருக்கா?
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதுவும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, மக்களின் இப்பலிபொருளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவடியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திருச்சபை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பனையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானகத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோவும் பேராயும் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திரலும். மாலை வேலைகளையும் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு முன்பாக குழுமி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த விழாவுக்காக ஜப உதவி, பொருளுதவி, உடல் உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். உயிர் தேடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களையும் வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர், இன்று நாங்கள் விழாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித பதுவை அந்தோணியார் மற்றும் உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வருமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மலர்ந்திடவா. வானகமிருந்தும் எனக்காக, வாழ்வும் வளமும் எனக்காக. வானகமிருந்தும் எனக்காக, வாழ்வும் வளமும் எனக்காக. அன்புக்கு ஏங்கும் வா, என்னை கலந்திடவா, உயிரில் மகிழ்ந்து நிறைந்திடவா. வா, வா, என்னை கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. வாழ்வும் வளமும் எனக்காக. வானகமிருந்தும் எனக்காக, வாழ்வும் வளமும் என்னில் மலர்ந்திடவா, என் உறவில் இணைந்திடவா. வா, வா, என்னில் கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. வா, வா, என்னில் கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. உயிரே நானும் அன்பின் சாய், நாளும் என்னில் நிலைத்திருப்பாய். உயிரே நானும் அன்பின் சாய், நாளும் என்னில் நிலைத்திருப்பாய். வா, வா, என்னை கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. வா, வா, என்னை கலந்திடவா, உறவில் மகிழ்ந்து நிறைந்திடவா. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவரானதாலும் அவரது வாழ்வு மது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித அந்தோணியாரை நோக்கி வேண்டும் ஜெபம். எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியாரே, இறைவனின் பிரிய ஊழியரே, இயேசு பாலனை கையில் ஏந்த பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை உடைத்தெறிந்தவரே, இறைவனின் தனி அருளால் பசாசுகளை ஓட்டியவரே, துன்பப்படுவோரின் துயரை போக்குபவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். எங்கள் ஆதரவு நீரல்லவோ. தவறி விழும் எம்மை கைதூக்கி இறைவனிடம் வழிநடத்தி செல்பவர் நீரல்லவோ. எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பேரின்பமுமான இறைவனிடம் பரிந்து பேசுபவர் நீரல்லவோ. உம்மை அண்டி வந்த உம் அடியார் எம்மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். துயரப்படுவோரின் துயரை நீக்கியருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் பெற்று தந்தருளும். புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, உம் ஆதரவை நாடி வந்திருக்கும் உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை ஏற்றருளும். துன்பம், நோய், வறுமை, துயரம் ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். நீர் எப்பொழுதும் இறைவனின் திருவுளப்படி நடந்து வந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்பொழுதும் அவரது விருப்பத்திற்கு இசைந்து நடக்க துணை புரியும். நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல
நாங்களும் குடும்பத்திலும் பொது வாழ்விலும் பணித்தலங்களிலும் தூய வாழ்வு வாழவும் சமுதாயத்தினுடனும் திருச்சபையினுடனும் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் சான்று வாழ்வு வாழவும் துணை புரிவீராக. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பையும் இறைவன் ஆசீர்வதிக்க எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமீன். உரைகளே, விழாவினுடைய அந்த 2வது நாளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று நமக்காக தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் அவற்றோடு இணைந்து புனிதர் அவருக்கும் இறைவார்த்தைக்கும் இடையே இருந்த உறவுகள் எவை எப்படிப்பட்டவை என்பதை பற்றி மிக சிறப்பான விதத்திலே நமக்கு அறிவுரையாற்றியிருக்கின்றார். அவருக்கு விளக்கங்கள் முன்னுரைகள் எவையும் தேவையில்லை. ஏனென்றால் நமது குடும்பத்தோடு ஆன்மீக வாழ்விலை நமக்காக பல்வேறு தருணங்களிலே நமக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த திருக்குடும்பத்தின் சார்பாக நாம் பாசமிகு தந்தை அருட்தந்தை ராய் அடிகள் அவர்களுக்கு உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவிக்கமானாக இந்த பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்போம். அடுத்ததாக நாளை 3ஆம் நாள் பெருவிழா நாள். ஏற்கனவே திருவழிபாட்டு இந்த கால அட்டவணையிலே மிக அழகாக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை மாலை சரியாக 5:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது வெயிலுடைய தாக்கம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. 5:30 மணிக்கு பார்த்தாலே வெயிலுடைய தாக்கம் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் எவ்வளவு விரைவாக அந்த திருப்பலி அதை முடித்து என்னால் அடுத்து தேர்பவனி இருக்கிறது. சென்ற ஆண்டு கொஞ்சம் நீண்ட நேரமாகிவிட்டது. எனவே நாம் தாமதிக்கூடிய அந்த ஒவ்வொரு நேரமும் அந்த தேர்பவனை சுற்றி வரக்கூடிய அந்த நேரத்தை பாதிக்கும். அதனால் மற்றவர்களுக்கும் சரி, இதே கிராமமாக இருந்தால் அந்த 10 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 5 மணி வரை அந்த ஊரை சுற்றி சுற்றி வரும். ஆனால் இது நகரப்பகுதி, அதற்கென்று குறிப்பிட்ட கால கெடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் நாளை மாலை சரியாக 5:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். நாளை தினத்தை நமக்காக தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க இருப்பவர் அருள்பணியாளர் பீட்டர் பால் ராஜ் அடிகள், முதல்வர், கடலூர். எனவே நாளை தினத்திலே அவருக்காக ஜெபிப்போம். அடுத்ததாக திருப்பலி முடிந்த பின்பு உடனடியாக 7 மணிக்கு தேரானது மந்திரிக்கப்படும். தேரானது நமது வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் இந்த இடத்தை அடைந்தவுடனே திவ்ய நற்கருணை ஆசீரானது நடைபெறும். அது முடிந்த பிறகு கொடியிறக்க அந்த நிகழ்வு, அதோடு இந்த பெருவிழா நிகழ்வானது நடைபெறும். எனவே நாளை தினத்திலே அனைவரும் இந்த குறித்த நேரத்துக்கு வந்து இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்ய போகின்ற அனைத்திற்கும் சேர்த்து நாம் முழுமையான திருப்பலியை நாம் பங்கெடுக்க முயற்சி செய்வோம். அனைவரும் எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிற புனித அந்தோணியாருடைய இந்த நவநாள் திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்தி இறை ஆசிரியை பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். இது நம்முடைய குடும்ப விழா. எனவே நாங்கள் 2 பேருமே மாறி மாறி நன்றி சொல்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ஆன்மீகத்தை இந்த மக்களிலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் தலைமகனாக இருக்கிறார், நான் கடைமகனாக இருக்கிறேன், அவ்வளவுதான். எனவே எங்கள் 2 பேருக்கும் அறிமுகம் தேவையில்லை, நன்றியும் தேவையில்லை. இருந்தாலும் இந்த நேரத்திலே தந்தை இவர்கள் இவ்வளவு அழகாக அருமையாக இந்த இடத்தை ஒரு ஆன்மீக இடமாக இந்த பங்கை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய தந்தையினுடைய உடல் உள்ள நலன்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் அவருடைய ஆன்மீக பணி இந்த நம்முடைய பங்கிலே சிறப்பாக நடைபெற கடவுள் அவரை பயன்படுத்த, அவரை உற்சாகப்படுத்த அவருக்காக நாம் ஜெபிப்போம்.
இந்த நாளிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் ஒவ்வொருவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் ஜெபியுங்கள். ஏனென்றால் நம்முடைய பங்குல 2 திருவிழா மிக சிறப்பாக நடக்குது. ஒன்று பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார், இன்னொன்று அந்தோனியார். நாங்கள் 2 பேருமே அப்படி தான் இருக்கிறோம். சவேரியாராகவும் அந்தோனியாராகவும் இருக்கிறோம். எனவே எங்கள் 2 பேருக்கும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித அந்தோனியாரின் பெருவிழாவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளின் ஆற்றல் அதன் பயனால் எங்களை நிரப்புவதாக. எங்களுக்கு இவ்வுலக வாழ்வுக்கான உதவியையும் முடிவில்லாம் பேர்மின்பத்தின் மகிழ்ச்சியையும் பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, சரணமையா சரணமையா உந்தன் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பமினி வறுமைகளை களைபவரும் நீரே, துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பமினி வறுமைகளை களைபவரும் நீரே, ஆறுகளை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுகளை காடுகளை கடந்து வந்தோமே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே.